சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 19ஆம் நாள் 3/1/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாத நாள். இறை வழிபாடுகள் மட்டும். இன்றைய நாள் ஒரு சிறப்புமிக்க நாளாக அமைந்திருக்கின்றது. இந்த மார்கழி மாதத்து திருவம்பாவை பூஜையினுடைய நிறைவு நாள். மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தர்சனம் என்று சிறப்பாக போற்றக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரம், மார்கழி மாதத்து திருவாதிரை நட்சத்திரம். இன்றோடு இந்த திருவம்பாவை பூஜை வழிபாடுகள், காலையிலே திருப்பள்ளி எழுச்சி பாடுவது, வீதி வீதியாக சென்று பஜனை பாடியதெல்லாம் இன்றோடு நிறைவு பெறுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது இந்த திருவாதிரை, மார்கழி திருவாதிரை. ஆருத்ரா தர்சனம் என்று இது சிதம்பரம் முதலான சிவன் ஆலயங்கள் பலவற்றிலே சிறப்பான பூஜைகள், அபிஷேகங்கள், வழிபாடுகள், ஆராதனைகள் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியது. இன்று பௌர்ணமி நிறைந்த நாள். அம்பாள் ஆலயங்களிலே சிவன் ஆலயங்களிலே இந்த சிறப்பான பூஜைகள் வழிபாடுகளோடு சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்திலே 45வது ஆண்டாக நடைபெற்று வருகின்ற மகர ஜோதி பெருவிழாவிலே இன்றைய தினம் சுவாமி ஐயப்பனுடைய தீர்த்தவாரி தீர்த்த உற்சவம். நேற்றைய தினம் ரதோற்சவம் தேர் நிறைவு பெற்று இன்று 3ஆம் திகதி சனிக்கிழமை சுவாமி ஐயப்பனுடைய தீர்த்தோற்சவம். மாலை அணிந்த சுவாமிகளெல்லாம் தீர்த்தமாடுவது. இந்த தீர்த்தோற்சவத்திலே எங்கெல்லாம் மாலை அணிந்திருந்தாலும் அந்த சுவாமிகளெல்லாம் தீர்த்தோற்சவத்துக்கு வந்தால் அனைவரும் அந்த தீர்த்த குளத்திலே அமர வைத்து சுவாமி ஐயப்பன் ஒவ்வொரு மாலை அணிந்த சுவாமிகளுடைய சிரசிலும் வைக்கப்பட்டு அபிஷேகங்கள் நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது சாஸ்தாபீடத்திலே நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளும். அந்த வகையில் இந்த தீர்த்த உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவிழம் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறு இன்றைய தினம் இந்த தீர்த்தோற்சவத்திலே பல்வேறு வகையான திரவியங்கள் பல வகைகளினாலே அபிஷேகங்கள் திரவிய அபிஷேகம் நடைபெற்று சங்காபிஷேகம் நடைபெறும். சுவாமி ஐயப்பனுக்கு தீர்த்த கேணியிலேயே அந்த தீர்த்த குளத்திலேயே நடைபெறும். அது நடைபெற்றது. மாலை அணிந்த அனைத்து சுவாமிகளும் அமர்ந்து ஒவ்வொரு சுவாமிகளுடைய சிரசிலும் சுவாமி ஐயப்பன் விக்கிரகம் தலையிலே வைக்கப்பட்டு ஐயப்பனுக்கு அபிஷேகம் நடைபெறுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இது யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கிறதோ அந்த சுவாமிகளெல்லாம் வந்து கலந்து கொள்வார்கள். இல்லை எல்லோருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கிறதில்லை. இவ்வாறு எங்கு மாலை அணிந்திருந்தாலும் மாலை அணிந்த சுவாமிகள் இந்த தீர்த்தோற்சவத்திலே பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பமாகி 8 மணிக்கு ஹரிவராசனம் அன்னதானத்தோடு நிறைவு. இந்த பூஜை வழிபாடுகள் கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
யார் யாருக்கெல்லாம் இதிலே கலந்து ஐயப்பனை தங்கள் தங்கள் தலையிலே வைத்து அபிஷேகம் செய்விக்கின்ற பெரிய பாக்கியம் யாருக்கு அந்த கொடுப்பனவு இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே வந்து கலந்து கொண்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்ய விரும்புகின்ற திருமுழுக்கு தன்னை மீட்பராக கருதி தன்னைத்தான் மக்கள் எதிர்பார்த்த விடுதலை வீரர் என்று கருதிய அந்த தம்முடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டி, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி செம்மறி என்று சொல்லி அறிமுகப்படுத்துகின்றார். வெறுமனே நாங்கள் ஒரு ஆடு மாடு என்று சொல்லுகின்ற பொழுது அவற்றை கொன்று அதனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கும் அதனுடைய பலாபலன்களை பெறுவதற்கும் என்று சிந்திப்போம். இங்கு மீட்பரை இயேசுவை ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகின்ற பொழுது குற்றமறியாத ஒருவர் பாவங்களுக்காக பரிகாரமாக ஒப்பு கொடுக்கப்பட இருக்கின்ற கடவுளுடைய பிரதிநிதி என்று நாங்கள் பார்க்கலாம். மக்கள் இறைவனை வழிபடுகின்ற பொழுது தங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த மிருகங்களை அவர்கள் பலியிடுவார்கள். இயேசுவை திருமுழுக்கு யோவான் அறிமுகம் செய்கின்ற பொழுது அவர் பலியிடப்பட வேண்டியவர் என்பதை, அவருடைய தியாகத்திலே எங்களுடைய குற்றங்குறைகளெல்லாம் கழுவி போக்கப்படுகின்றது, நாங்கள் அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை பெற இருக்கின்றோம் என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு அடையாளபூர்வமான அனுபவமாகும். எனவே இந்த நல்ல நாளிலே பிறந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பாலகனாக மட்டுமல்ல, அவர் எங்களை மீட்கின்ற, எங்களுடைய பாவங்கள் குற்றங்களுக்கு பரிகாரமாக கையளிக்கப்பட போகின்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒரு செம்மறியாக பார்ப்போம். அவருடைய தியாகத்திலே பிறந்திருக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் தியாகங்கள், கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கையினூடாக நாங்கள் இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக திகழ இந்த நாளிலே உங்கள் அனைவருக்காகவும் மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை இரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதை போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு
அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும் பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது. அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக எப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது. மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா, அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாவை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது.
பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.